Hi students, இன்னைக்கு பைத்தான் ஆன்லைன் கம்பைலர் பற்றி பார்க்கலாம். இந்த ஆன்லைன் கம்பைலர் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு ஷார்ட் வீடியோ தான் இது. ஃபுல் ஸ்க்ரீனில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ டெஸ்க்டாப் இல்லைனா லேப்டாப் இருக்கிறவங்க வந்து நீங்கள் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் செல்ஃபாகவே இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இல்லாதவங்க வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த ஆன்லைன் கம்பைலரோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், பைத்தான் வந்துட்டு 2 மோடில் எக்ஸிக்யூஷன் பண்ணலாம் ப்ரோக்ராம்ஸை. ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோட், இன்னொன்று வந்து ஸ்கிரிப்ட் மோட். ஸோ அது என்னங்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். பட் டெஸ்க்டாப் வெர்ஷனுக்கு இந்த ஆன்லைன் கம்பைலர் கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்பியரன்ஸில். இப்போ பார்க்குறது வந்து ஸ்கிரிப்ட் மோட், அதாவது main.pyன்னு இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்கிரிப்ட் மோட். இந்த மோடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 லைன் பை டிஃபால்ட் அது பிரிண்ட் ஆகிருக்கும். ஹேஷ் கொடுத்துருக்க டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கிறதுனால அது வந்து கமெண்ட் லைன். ப்ரோக்ராம்க்கு எந்த வித ஒரு எஃபெக்டிவ் வராது கமெண்ட் லைனில். தேர்ட் லைன் வந்துட்டு ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த பிரிண்ட்டுங்கிற வேர்டு வந்து ஒரு கீவேர்ட். அதுக்கப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் மஸ்ட்டு. அதுக்கு உள்ளே நீங்கள் டபுள் கோட்ஸில் என்ன லெட்டர்ஸ் எழுதினாலும் இல்லை வேர்ட்ஸ் எழுதினாலும் அது அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் லைனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே இருக்கிற ரன் பட்டன் நம்ம வந்து டேப் பண்ணாலே போதும். உடனே இன்ட்ராக்டிவ் மோடில் வந்து நமக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ செகண்ட் மோட், அதாவது இன்ட்ராக்டிவ் மோட் பற்றி பார்க்கலாம். இந்த பேஜ் தான் வந்துட்டு இன்ட்ராக்டிவ் மோட். இதை ஏன் இன்ட்ராக்டிவ் மோட் சொல்கிறோன்னா, ஒவ்வொரு இன்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இமீடியட்டாக நமக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கால்குலேட்டர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் 1 + 8 கொடுத்து என்டர் கீ ப்ரெஸ் பண்ண உடனே அதோட ரிசல்ட் வருது. ஸோ அதே மாதிரி நீங்கள் 4 டிஜிட்டோ 5 டிஜிட்டோ எனி நம்பர் கொடுத்து பார்க்கலாம். உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு டிஸ்பிளே ஆகும். அதனால தான் இது வந்து இன்ட்ராக்டிவ் மோடுன்னு சொல்கிறோம். இப்போ நம்பர்ஸ் இல்லாமல் ஒரு லைன் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு லைன் பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு மறுபடி டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணணும். இந்த இன்ட்ராக்டிவ் மோடில் உங்களுக்கு அவுட்புட் பார்க்கணுன்னா நீங்கள் ஜஸ்ட் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணால் போதும், அவுட்புட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த டிஸ்பிளே ஆன அவுட்புட்டை நான் வந்து ஜஸ்ட் ட்ராக் பண்ணி காட்டுறேன். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும்தான், அதாவது டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் மட்டும்தான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். நீங்கள் C++ல் படித்த அவுட் ஸ்டேட்மெண்ட் மாதிரியே தான் இங்கே வந்து பைத்தானில் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது ஜஸ்ட் இன்ட்ராக்டிவ் மோட்னா என்ன, ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன, அது எப்படி இருக்குங்கிறது மட்டும்தான். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஸ்கிரிப்ட் மோட். இந்த மோடில் நம்ம என்டையர் ப்ரோக்ராம் டைப் பண்ணி சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ரன் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது ஆன்லைன் கம்பைலருங்கிறதுனால அந்த சேவ் ஆப்ஷனெல்லாம் இல்லை. நீங்கள் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வியூ எப்படி இருக்குங்கிறது தெரியும். ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ராக்டிவ் மோடுக்கு போகும். ஸோ இந்த ஆன்லைன் கம்பைலரில் வந்து அந்த இன்ட்ராக்டிவ் மோடில் கமெண்ட் ப்ராம்ப்ட் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு இதுதான் கமெண்ட் ப்ராம்ப்டாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேஜ் இப்படி இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் தான் விசிபிளாக இருக்கும். ஆனால் இது ஆன்லைன் கம்பைலரில் உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு ஒர்க் பண்ணும்போது சேம் அந்த டெஸ்க்டாப்பில் ஒர்க் பண்ணுற அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு இதுலேயும் கிடைக்கும். Thank you.